பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்டார்கள். கேள்வி கேட்கின்ற போது இங்கே தவக சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் நீங்கள் அழைக்கின்றீர்கள், கூப்பிடுகின்றீர்கள் என்று சொல்கின்றார்கள், உங்கள் கட்சி கூப்பிடுகின்றது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அதுவல்ல, இன்றைக்கு தவக எம்எல்ஏக்கள் தான் எப்போ ஓடலான்னு காத்திருக்கான். அதை தடுக்கிறதுக்காக எங்களை காட்டி அவனை பயமுறுத்துறான். இதுதான் எங்களை பிடிக்கிற மாதிரி பிடிச்சா அவன் பயந்து இருப்பான். உங்க சிறுவனத்தின் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி சட்டமன்ற உறுப்பினர்? இங்கே இருந்த பழைய சட்டமன்ற உறுப்பினர்களாம் எப்படி இருந்தார்கள்? இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கின்றார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய தொழில் என்ன தெரியுமா? லாட்டரி, கள்ள லாட்டரி, கஞ்சா, இது போல தொழில் செய்கின்றவர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு. யாராவது விவசாயிகள் வண்டல் மண்ணை கொஞ்சம் லாரியில் எடுத்தா எனக்கு 300 தந்துட்டு தான் நீங்க லாரியில் எடுக்கணும்னு கேட்காரு. உடனே லாரிக்காரர் என்ன சொல்றான் தெரியுமா? இப்படி சொல்லாங்க, என்னைக்கா ஒரு நாள் தப்பா போயிடும் அப்படிங்கிறான். நான் சொல்ல, லாரிக்காரன் சொல்றான். அங்க அரிசி ஏற்றி வந்த லாரி மடக்கி இந்த அரிசி ஏற்றி வந்திருக்க, டயர் இப்படி இருக்க. யாரப்பா இது? ஒரு எம்எல்ஏ கேட்கிற கேள்வியை பத்தியெல்லாம் டயரை பார்க்கிறாரு, குறிஞ்சு குறிஞ்சு டயரை பார்க்காரு. அவனுக்கு என்ன காரணம் தெரியுமா? எதுலையாவது பணம் பார்க்கணுங்கிற துடிப்பா இருக்காரு. அவருடைய முதலமைச்சர் சொல்றாரு, யாராவது லஞ்சம் கேட்டா உடனே போன் அடிங்க, அந்த அதிகாரி ரூபாய் கேட்கிறாருன்னு நீங்க எனக்கு போன் அடிங்க, நான் உடனே அந்த அதிகாரியை பார்க்கிறேன். எப்படிப்பா இது நடக்கிற கதையா இது? இப்படி இன்னைக்கு குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பழனியில நம்ம காத்து வச்ச கார் நிறுத்தறதுக்காக வைத்திருந்த அந்த இடத்த ரகசியமா பத்திரம் போட்டிருக்கானுங்க. யோக்கியம் வர்றான், செம்பெடுத்து ஒழிச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க. ரகசியமா பத்திரம் போட்டு 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்து அந்த நிலத்தை வாங்கின மாதிரி பத்திரம் போட்டிருக்கான். இன்றைக்கு கோர்ட்ல அந்த பத்திரத்தெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதிலே உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். என்னதான் நீக்கப்பட்டிருந்தாலும் இதிலே எவனும் பெரியவர்கள் தலையிடாமல் எந்த தவறும் நடந்திருக்கிறாது என்பதை இன்றைக்கு உங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் லண்டன்ல இருந்து வருவாரு. லண்டன்ல வரும்போது ஒரு கேள்வி கேட்பாரு, நீ பதில் சொல்ல முடியுமா? இவன் பெரிய யோக்கியனா, கையை கரலாததான். இன்னைக்கு மணல் எல்லாம் ஏலம் விடுறதுக்கு விட்டுருக்கான். யாருக்கு கொடுத்துருக்கான்? யாரோ சொல்றாங்க, இந்த ரெட்டி கொடுத்துட்டாங்க, சேகர் ரெட்டி கொடுத்துட்டாங்க, அவருக்கு கொடுத்துட்டாங்க, இவருக்கு கொடுத்துட்டாங்க. எப்படிடா கொடுக்குற? எந்த வகையில் கொடுக்குற? பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு திட்டமிட்டு கொள்ளடிக்கிறீங்களா? திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கு ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி சொல்றிய. இன்னைக்கு உன்னுடைய கதை என்ன? இந்த மின்துறை மந்திரியா இருக்கல்ல, அவனுடைய மனைவி தாம்பரத்தில் வேலை பார்த்துச்சான், டீச்சரா. கலந்தாய்வு இருந்தா ஆசிரியரை மாத்துவாங்க. ஆனா அவருடைய மனைவிய திருவேலியக்கணிக்கு மாத்தி கொண்டு வந்திருக்காரு. எப்படி கொண்டு வந்தாரு? மந்திரிங்கிற பொறுவையில் தானே. எப்படி அதிகார துஷ்பிரயோகமா? அவரு சொல்றாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ரவுடி. நான் ரவுடியா? எத்தனை பேரை வெட்டிருக்கேன், எத்தனை கொலை பண்ணியிருக்கேன்? 16 வயதுல இருந்து நான் தொழில் செய்திருக்கேன். எந்த வார்த்தையும் கடுமையான வார்த்தைகள் எவரையும் பேசினதில்லை. ஆனா மின்துறை மந்திரி ஒருத்தர் இருந்து சொல்றாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ரவுடிங்கிறாரு. ஆமா, ரவுடிக்கு ரவுடி தான். நீங்களை தொட்டு பார்க்க முடியாது. நீ உசிலப்பட்டியில் இருக்கலாம், எங்க இருக்கலாம், ஆனா நடக்காது தம்பி, நடக்காது. நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து போது முதலமைச்சர் தலையை இப்படி குனிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு. முதலமைச்சரை கேட்டு அவரு நாகர்கோவில் எம்எல்ஏ
நம்ம ஆஸ்டின் அவர்கள் முதலமைச்சரே கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்கன்னு சொல்லுவாரு. இவர் வாய் எங்கிருந்து திறக்க? எழுதி கொடுத்தா பேசுவார். எழுதி கொடுத்தா பேசிட்டு நடிகர் மாதிரி அப்படி 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 ஒரு சைகை காமிப்பார். மூஞ்சில அடிச்சுட்டோம் இல்லை, அப்படி சைகை காமிப்பாரு. 5 நிமிஷம் பேசினாராம், பரோட்டாவை கொத்துற மாதிரி கொத்திட்டாங்களாம். எப்படி பாருங்களா, எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு